தலைமுடியெல்லாம் விரிச்சு போட்டு கண்ணு பெருசா உருட்டி பாக்குறதுக்கு ரொம்ப பயமா இருந்ததுடா. திடீர்னு ஏதோ சைக்கோ மாதிரி கத்த ஆரம்பிச்சிட்டாங்கடா. அடுத்த ஒரு 2 நிமிஷத்துக்குள்ள இந்த ரொம்ப நார்மலாய் சேர்ல போய் கொண்டாங்க. மறுபடியும் திடீர்னு கத்த ஆரம்பிச்சு என்ன பயமுறுத்த ஆரம்பிச்சிட்டாங்கடா. அதனால எனக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் பரவாயில்லடா. ஆனா யோசனை பண்ணி பாடுறா, இதே மனநிலை அன்னைக்கு அவங்க ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா வேணாண்டா விஸ்வா. நினைச்சு பார்க்கவே பயமா இருக்கா. அவங்க உண்மையிலே மனநிலை பாதிக்கப்பட்டிருக்காங்களா இல்ல அந்த மாதிரி நடிச்சு என்ன பயமுறுத்தி என்னை விட்டு விட்டு துரத்தணும்னு பாக்குறாங்களா எனக்கு ஒண்ணுமே புரியலடா. ஆனா இதே மாதிரி அண்ணிட்ட நடந்துக்கிட்டாங்கன்னா அவங்களோட நிலைமை யோசனை பண்ணி பார்த்தேடா. டே விஸ்வா, உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டா வல்லேஸ்வரா சொல்றேன்டா, முடியுமான்னு யோசி. முடிஞ்சா சொல்றேன், தப்பா எடுத்துக்காது. பெரியமாவை எங்கேயாவது சைக்காட்ரிஸ்ட கூட்டு போடா. இல்ல ஒரு 2-3 கவுன்சிலிங்ல உட்காந்தாங்கன்னா அவங்க மனசுல இருக்க பாரங்கள்லாம் இறங்கிச்சுன்னா ஒருவேளை அவங்க மறுபடியும் சரியா இல்லைல்ல. எப்படிடா எனக்கு புரியல. அம்மாட்ட போய் சைக்கியாட்ரிஸ்ட் அது எப்படி நான் அதுவும் எங்க அனுப்ப சொல்ற அவங்கள மன நிம்மதிக்கு? தெரியுது. சரி அப்படி இல்லைன்னா ஒன்றும் பண்ணலாமா, பெரியமாவை எங்கேயாவது கோயில் குளம் இந்த காசி ராமேஸ்வரம்லாம் போகிறாங்களே அந்த மாதிரி ஏதாவது டூர் ஒரு 10-15 நாள் அனுப்பிச்சு வச்ச மனசில் நிம்மதியாக இருந்து வந்தாங்கன்னா இந்த பிரச்சனைலாம் போயிடும்ல. அவங்க திருப்பி வரதுக்குள்ள அன்னைக்கு பிரசவம் ஆகிடும், குழந்தைங்க பிறந்துடும்ல. குழந்தைய அவங்க பார்த்தோன்னே பழையபடி அவங்க மனசு சாந்தமாகி நல்லபடியாக எல்லாட்டையும் பேச ஆரம்பிச்சிருவாங்கல்ல. அதுக்கு தாண்டா சொன்னேன். என்னடா பேசுற? டெலிவரி டைம்டா, நான் எப்படி போய் அம்மாவை? விஸ்வா, நானும் அதுக்காக தான் சொல்கிறேன். அண்ணியோட டெலிவரி நல்லபடியாக ஆகணும், அவங்க குழந்தைய நல்லபடியாக பார்த்துக்கணும். அதுக்கு இப்போ இங்கே பெருமை இருக்கிறது அவ்வளோ நல்லது இல்லைடா. நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன். முடிவு உன் கையில் இருக்கு. நல்லதாக முடிவெடு. மகேஷ், கோர்ட்ல இருந்து போஸ்ட் அனுப்பியிருக்காங்கடா. கோர்ட்ல இருந்தா? மகேஷ் மகேஷ் என்னாச்சுடா? டேய் டேய் சொல்றா, என்னாச்சுடா சொல்றா. என்னடா இது? டேய் என்ன மகேஷ் இதெல்லாம்? அண்ணி இப்படி பண்ணிட்டாங்க. போச்சுடா, எல்லாம் போச்சு போச்சு.
ரேவதி இப்போதைக்கு என்ன ஏத்துக்கலனாலும் மன்னிச்சா போதுன்னு இருந்தேன். ஆனா என்ன மாதிரி ஒரு பாவியை மன்னிக்கவே முடியாதுன்னு இப்படி ஒரு டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பி சொல்லாம சொல்லிட்டாளடா. இதுக்காடா நான் இவ்வளவு நாள் காத்துட்டு இருந்தேன். இதுக்கு பேசாம ரேவதி அவ கையால என்னை வெட்டி கொண்டு இருக்கலாமேடா. இதுக்கு மேலே நான் உயிரோட இருக்கணுமாடா? நான் உயிரோட இருக்கிறதுல யாருக்கும் எந்த பிரயோஜனமும் இல்லை. நான் செஞ்ச பாவத்துக்கு நானே பரிகாரம் தேடிக்கிறேன். நான் சாகணும். டேய் மகேஷ், நான் சாகணும். டேய் சொல்றா, கேளுடா, நில்றா மகேஷ். டேய் நில்றா, சாகணும். மகேஷ் நில்றா. டேய் சொல்றா, கேளுடா. நீ வாழ பிடிக்கலடா, நான் சாகணும். விடுடா. டேய் வா, அந்த விஷயத்தை மாமாட்ட சொல்லலாம். டேய் அவர்கிட்ட சொன்னபடி அவர் என்ன பண்ணுவாரு? அவர்தான் பண்ணுவாரா? சொல்றா, கேளுடா. டேய் போடா. டேய் மகேஷ். என்ன விஸ்வா, ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்லி எதுவுமே பேசாம அமைதியா நிக்கிற? முக்கியமான விஷயம்தான். இன்ஃபேக்ட் உனக்கு ரொம்ப முக்கியமான விஷயம்தான். சொல்லுப்பா. என் ஃப்ரெண்டு முருகேஷன் சொல்லுவேன்ல, அவனோட கசின் யாரோ ஐடியில் ஒர்க் பண்ணுறானா. அவனோட ஒய்ஃபுக்கு இப்போ ரீசெண்டாக டெலிவரி டைமில் ஏதோ காம்ப்ளிகேஷன்ஸ் போல இருக்கு. டாக்டர்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி ஒன்று அம்மாவை காப்பாற்ற முடியும், இல்லைன்னா குழந்தையை காப்பாற்ற முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்களா. ஐயோ, என்னப்பா சொல்ற? அப்புறம் என்னாச்சு? இல்லை, அவங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்க ஃபேமிலி ஜோசியரை போய் பார்த்துருக்காங்க. அவர் இந்த மாதிரி உங்கள் ஃபேமிலிலேயே அந்த பொண்ணு மேலே யாருக்கு ரொம்ப மேக்ஸிமம் அஃபெக்ஷன் அன்பு இருக்கோ அந்த மாதிரி யாராவது ஒருத்தர் மனசார வேண்டிக்கிட்டு இந்த காசி, ரிஷிகேஷ், அலகாபாத், நார்த்தில் ஒரு 4-5 கோயில் சொல்லி அந்த ஊருக்கெல்லாம் போய் பிரார்த்தனை பண்ணிட்டு வரணும். அது மட்டும் இல்லை, ஏதோ ப்ரொசீஜர்ஸ்லாம் சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி காசியில் கங்கையில் குளிக்கணும், அப்புறம் அலகாபாத்தில் வந்து திரிவேணி சங்கமத்தில் குளிக்கணும். அந்த மாதிரி ப்ராசஸ்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த முன்னோர்களுக்கு பரிகாரங்கள்லாம் பண்ணுவாங்கள்ல, ஏதோ பித்ருதோஷம்லாம் சொல்லுவாங்களே, அந்த மாதிரி அதெல்லாம் பண்ணி பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தால் நல்லபடி குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவனுடைய அம்மா, பொண்ணுடைய மாமியார் அதை கேட்டுட்டு என் மருமகளுக்காக நான் இன்றைக்கே போவேன்னு சொல்லிட்டு அன்றைக்கி ராத்திரியே கிளம்பி போயிருக்காங்க. அவங்க போய் பூஜை கூட முடிக்கல, அன்றைக்கி ராத்திரி கிளம்பி போயிருக்காங்க. மறுநாளே இந்த மாதிரி பெயின் எடுத்து டெலிவரி நல்லபடியாக முடிஞ்சு அந்த பொண்ணும் நல்லா இருக்கு, அந்த குழந்தையும் ரொம்ப சௌக்கியமாக இருக்குங்கிற மாதிரி சொன்னான். நல்ல வேளைப்பா, நான் ரொம்ப பயந்தே போயிட்டேன். ஆனா ஒண்ணு விஸ்வா, ஒரு பொண்ணுக்கு பிரசவங்கிறது அது கடவுளுக்கே சவாலான விஷயம். அதனாலதான் அந்த ஜோசியர் அத்தனை கடவுளையும் நேர்லயே போய் வேண்டிட்டு வர சொல்லிருக்காரு. நல்லா இருக்காங்கல்ல இப்போ? அவங்க நல்லா இருக்காங்க. நான் இதை எதுக்கு சொல்றேன்னா, நந்தினியோட டெலிவரியிலையும் காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குன்னு டாக்டர் சொன்னாங்க இல்லையா? ஆமா விஸ்வா, அதை நினைச்சாதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. பயமா இருக்குன்னு சொல்லிட்டே இருக்கிறதுல எந்த நம்ம சைட்ல இருந்து நம்ம ஏதாவது ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்கணும் இல்லையாமா? அதாவது நான் என்ன நினைக்கிறேன்னா, ஏன் நம்மளும் அவங்க ஃபேமிலியில் பண்ண மாதிரி நம்ம ஃபேமிலியிலேருந்து யாராவது ஒருத்தர் கொஞ்சம் கோயில் குளம்னு போய் ஒரு பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தா கொஞ்சம் நந்தினிக்கு டெலிவரி ஸ்மூத்தாக இருக்கும்னு பார்க்குறேன். அதான் நல்ல விஷயம்தான். ஆனா யார்ப்பா போறது? அதான் நானும் யோசிக்கிறேன். நான் போக முடியாதுன்னா அடுக்கடுக்காக ப்ராஜெக்ட்ஸ் லைன் அப் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கேன். ஆமா, நந்தினியோட அப்பா அம்மாவாலையும் முடியாது. நான் அவங்க தான் இப்போ அவளையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. வேற ஏமா இப்படி பண்ணானே எப்படி? நீ போயிட்டு வந்துற. நான் எப்படி பார்த்தாலும் நந்தினி இப்போ இங்கே இல்லை. ஸோ அவளை கவனிச்சுக்கிற ஒரு பெரிய வேலை உனக்கு இல்லை. அது ரெண்டாவது, ஆக்சுவலி பார்த்தா நிஜமாக சொல்கிறேன், உனக்காக சொல்லலை, எங்கள் எல்லாரையும் விட நீ அவள் மேலே உயிரே வச்சிருக்க. ஸோ நீ போய் பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தீங்கன்னா எனக்கு என்னமோ தோணுது கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கும்.
நல்லா இருக்கும்னு தோணுதுமா. நீ அந்த ஜோசியர் சொன்னதுமே நந்தினிக்காக நாமளும் அந்த கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்தா என்னன்னு தான் தோணுச்சு. ஆனா இப்ப என்னால முடியாது விஸ்வா. ஏன் மா, நீ தனியா போறத பத்திலாம் கவலையப்படாத. அதுக்கெல்லாம் 2500 டிராவல் ஏஜென்சிஸ் இருக்கு சென்னையில. உன்ன மாதிரி கோயில் குளம்னு போக ஆசைப்படுறவங்களெல்லாம் ஒரு குரூப்பா சேர்த்துக்கிட்டு பேக்கேஜ் டூர் மாதிரி அவங்களே கூட்டிட்டு போயிட்டு சேஃபா திருப்பி கூட்டு வந்து வீட்டு வாசல்ல சேர்த்துருவாங்க. பயப்படவே வேண்டாம். அதெல்லாம் யார் துணையும் எனக்கு வேண்டாம்ப்பா. என் மருமகளுக்காக நான் எங்க வேணாலும் தனியா போயிட்டு வந்துருவேன். ஆனா நான் பயப்படுறது அதுக்காக இல்லப்பா. அத்தனை கோயிலுக்கும் போயிட்டு வர்றதுனா எப்படியும் 2-3 வாரத்துக்கு மேல ஆயிடும். அதுக்குள்ள நந்தினிக்கு நல்லபடியா பிரசவமாகி குழந்தையும் பிறந்துடும். அதனால என்ன, நல்ல விஷயம் தானே. அப்படி இல்ல விஸ்வா, நந்தினிக்கு பிரசவ நேரத்துல நான் கூடவே ஆறுதலா இருந்து பிறக்கிற குழந்தைய முதலா நான் தான் எடுத்து கொஞ்சணும்னு ரொம்ப நாளா நானும் ஆசைப்பட்டுட்டு இருக்கேன். நந்தினியும் ஆசைப்பட்டுட்டு இருக்கா. அந்த ஆசை நிறைவேறாம போயிடுச்சுன்னா நான் மட்டும் இல்ல, நந்தினியும் ரொம்ப கஷ்டப்படுவா. அதெல்லாம் நந்தினியை நான் கன்வின்ஸ் பண்ணிக்கிறேன், நீ கவலைப்படாத. நந்தினியை பாத்துக்கிறதுக்கு நாங்க இத்தனை பேர் இருக்கோம். நீ முதல்ல உன்னோட ஆசை, எமோஷன்ஸ் இதெல்லாம் கொஞ்ச நாள் ஒத்தி வச்சுட்டு நீ நல்லபடியா கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா நந்தினிக்கு நல்லது. யோசிச்சு பாரு. என்னம்மா இவ்ளோ டயலமால இருக்க? எதுக்கு இவ்வளவு யோசிக்கிறேன்னு எனக்கு புரியல. ஏமா, வார்த்தைக்கு வார்த்தை நந்தினி நந்தினி நந்தினிங்கிற. அவ இல்லாம சாப்பிட முடியல, தூங்க முடியலங்கிற. ஆனா அவளுக்காக ஒரு பிரார்த்தனை, அவன் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நான் ஒரு 4 கோயிலுக்கு போயிட்டு வரணும்னா சின்ன சிரமம் தானேம்மா. அந்த சிரமத்துக்காக இவ்வளவு யோசிக்கிறேன்னு எனக்கு புரியல. போதும் விஸ்வா. எந்த ஒரு பொம்பளையுமே கல்யாணத்துக்கு அப்புறம் உயிர் வாழ்றதே அவ புருஷனுக்காகவும் அவளோட பிள்ளைங்களுக்காகவும் தான். என் புருஷன்தான் என்னை விட்டு எப்பவோ போயிட்டாரு. இப்போ என் ரத்தோன்னு இருக்கிறது என் புள்ள நீ ஒருத்தந்தான். ஆனா உனக்காக கூட நான் என் உயிரை கையில பிடிச்சிட்டு வாழல. நான் வாழறதே என் மருமகளுக்காக மட்டும்தான். அவளுக்காக என் உயிரையும் விட நான் தயாரா இருக்கேன். அப்படிப்பட்டவளை பார்த்து ஏண்டா ஏன் ஏன் இப்படி எல்லாம் பேசுற? அப்படி இல்லம்மா, நான் தப்பா எதுவுமே பேசலமா. அது எல்லாமே சக்தி வாய்ந்த கோயில். போனா சரியாகும்னு சொல்றாங்க. யாருக்கோ சரியா கூட போயிருக்கு. அதுக்கு போய் இவ்வளவு யோசிக்க வேணாங்கிறதுக்காக சொன்னேன். தப்பா எதுவுமே சொல்லலமா. நீ எப்படியும் சொல்ல வேண்டாம்ப்பா. நான் என் மருமக மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கேங்கிறது அந்த ஆண்டவனுக்கு தெரிஞ்சா போதும். நீ ஏற்பாடு பண்ணு விஸ்வா. என் மருமகளுக்காக நீ சொல்ற எல்லா கோயிலுக்கு நான் போயிட்டு வரேன்ப்பா. இங்க பாரு, இப்பவும் சொல்றேன், நான் கம்பல் பண்றேங்கிறதுக்காக நீ போகாத, நீ பாத்துக்கோ. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ சொல்லிதான் நான் என் மருமகளுக்காக எதையும் செய்யணுங்கிறது இல்ல. முதலா என் பேத்திய கொஞ்சம் முடியாதேங்கிற ஆசைதான் என்னை தடுத்துச்சு. பரவாயில்ல, போயிட்டு வந்து கொஞ்சிக்கிறேன். என் மருமக பிரசவத்துல எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுப்பா. அதுதான் எனக்கு முக்கியம். இத பாரு, நீ ஏற்பாடு பண்ணு. இத பாரு, நீ ஏதோ மனசை போட்டு குழப்பிக்காம இருந்தா சரி. அம்மா நான் இருக்கேன்டா, நான் போயிட்டு வரேன். தேங்க்ஸ்மா, ரொம்ப தேங்க்ஸ். சொல்லு நந்தினி. காலையில எங்க அப்பா உங்களுக்கு எதுவும் ஃபோன் பண்ணியிருந்தாரா? ஐயோ, சாரி.
அது அப்பா பேசிட்டு வச்சாரு. அடுத்த செகண்ட் அந்த பாம்பே கிளைண்ட் ஃபோன் பண்ணா. நான் ஏர்போர்ட்ல இருக்கேன், கொஞ்சம் அர்ஜென்ட்டா வா, கொஞ்சம் முக்கியமான விஷயம் பேசணும்னா நானும் அவசரமா கிளம்பி போயிட்டேன். போய் அவனை மீட் பண்ணிட்டு அங்கிருந்து அப்படியே சைட்டுக்கு கிளம்பி போயிட்டேன். ஒர்க் டென்ஷன்ல அப்பா ஃபோன் பண்ணிதே மறந்துட்டேன். சாரி, வெரி சாரி. சொல்லு, என்னமோ காலையிலேயே பார்க்கணும்னு சொன்னியாமே, என்ன விஷயம்? அத நேர்ல தாங்க பேசணும். சாயங்காலம் வேலையை முடிச்சிட்டு சீக்கிரம் வீட்டுக்கு வாங்க. தெரியல, இவன் முரளி 2 மீட்டிங் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கான். என்ன இப்படி சொல்றீங்க? ஃபோன்லேயே சொல்ல என்ன விஷயம்னு. இல்லங்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அத்தை என் போன் அட்டென்ட் பண்ணாததை பத்தி அப்பா உங்ககிட்ட ஏதாவது சொன்னாரா? அது விஷயமா நீங்க அத்தை கிட்ட ஏதாவது கோவப்பட்டீங்களா? சொல்லுங்க, அத்தை கிட்ட நீங்க ஏதாவது கோவப்பட்டீங்களா? இல்லையே, ஏன்? உண்மையை சொல்லுங்க. அது விஷயமா நீங்க அத்தை கிட்ட எதுவும் கேட்கல? இன்னும் கேட்கல. இன்னும்னா அப்ப இனிமே நீங்க கேட்க போறீங்களா? என்ன பிரச்சனை உனக்கு, தெளிவா சொல்லு. இல்லங்க, அன்னைக்கு நீங்க சொன்னீங்க அத்தைக்கு என் மேல உண்மையிலேயே பாசம் இல்ல, நடிக்கிறாங்க அது இதுன்னு. அது உங்களோட குழப்பம் தானே? அத்தை அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாதுல்ல. என்னங்க சொல்லு நந்தினி. நீங்க சொன்ன மாதிரி அத்தைக்கு என் மேல எந்த கோவமும் இல்லல்ல? இல்ல நந்தினி, அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. நான் தான் இன்னைக்கு ஏதோ ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டா ஏதோ பேசிட்டேன்னு நினைக்கிறேன். அப்படிலாம் எதுவுமே இல்லை. அம்மா உங்ககிட்ட பழையபடி அதே மாதிரி தான் இருக்காங்க. இன்ஃபேக்ட் உன் மேல ரொம்ப அஃபெக்ஷனேட்டா இருக்காங்க. உன்னை ரொம்ப மிஸ் பண்றாங்க. உனக்காக ஒரு பெரிய வேலை செய்யறதுக்கு முடிவு பண்ணிருக்காங்க. நானே உங்ககிட்ட பேசணும் அதை பத்தி. என்ன விஷயங்க? இல்ல, நான் சாயங்காலம் நான் நேர்ல வந்து பேசுறேன். அதான் சாயங்காலம் வர முடியுமான்னு தெரியலன்னு சொன்னீங்கல்ல. 2 மீட்டிங் இருக்கு. அதுல ஒரு மீட்டிங் வந்து உங்க வீட்டு ஏரியாவை தாண்டி போற மாதிரி தான் இருக்கும். அதனால நான் வரேன், எப்படியோ ஸ்குவீஸ் இன் பண்ணிக்கிட்டு நடுவில் வந்து ஒரு 10 நிமிஷம் பார்த்துட்டு போறேன். ட்ரை பண்றேன், கண்டிப்பா ட்ரை பண்றேன். ட்ரை பண்றேனால சொல்லாதீங்க, கண்டிப்பா வந்துட்டு போங்க. இல்ல, நான் கண்டிப்பா வரேன். நீ தைரியமா இரு. அம்மா அந்த மாதிரி எதுவும் இல்லை, எல்லாம் நல்லபடியா தான் இருக்காங்க. சரியா, வரேன். அத்தைக்கு நம்ம மேல எந்த கோவமும் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. இப்பதான் மனசுக்கு நிம்மதியா இருக்கு. ஆனா அத்தை நமக்காக அப்படி என்ன முக்கியமான விஷயம் பண்ண போறாங்க? மாமா, மகேஷ், ரேவதி திடீர்னு இப்படி ஒரு முடிவு எடுப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. என்கிட்ட கூட இது விஷயமா எதுவும் சொல்லவே இல்லை. எப்படி மாமா சொல்லுவா? சொன்னா நீங்க தான் தடுத்துருவீங்களே. மாமா, இத்தனை நாள் நீங்க ரேவதி இப்ப இல்லைனாலும் இன்னும் கொஞ்ச நாள் எப்படி என்ன மன்னிச்சு ஏத்து பண்ணதுன்னு சொன்னீங்க. அந்த வார்த்தை இப்ப உங்களால சொல்ல முடியுமா மாமா? மாமா, கடைசியா ஒரு முயற்சி, ஒரே ஒரு முயற்சி. அந்த முயற்சி நீங்க செய்ய வேண்டாம், நானே செய்யறேன். நான் ரேவதியை தனியா சந்திக்கணும் மாமா. எனக்காக அவகிட்ட பெர்மிஷன் வாங்கி தர முடியுமா மாமா? ஏமாமா அமைதியா இருக்கீங்க? நீங்க கேட்ட அண்ணி கண்டிப்பா பர்மிஷன் கொடுப்பாங்க மாமா. அண்ணன் அவங்க கிட்ட மறுபடியும் கெஞ்சினா அவங்க மனசுல இறக்க வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு மாமா. ப்ளீஸ் மாமா, அண்ணன் அண்ணியை சந்திக்கிறதுக்கு ஏதாவது உதவி பண்ணுங்க மாமா. என்ன மாமா என்ன யோசிக்கிறீங்க? இல்லை தம்பி, இத்தனை நாளாக இந்த விஷயத்த உங்கள்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாயிட்டேன். அன்னைக்கு நீங்கள் கடைசியாக வீட்டுக்கு வந்து ரேவதியை பார்த்துட்டு போனதுக்கப்புறம் நான் திரும்பவும் உங்கள் விஷயமா ரேவதி கிட்ட பேசினேன். ஆனால் ரேவதி, இனிமே உங்களை பற்றி நான் அவங்ககிட்ட பேச ஆரம்பிச்சாலே வீட்டை விட்டு கிளம்பி அனாதை ஆசிரமத்தில் போய் சேர்ந்துருவேன்னு என்கிட்ட சொல்லிட்டாங்கப்பா.
அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் ரேவதிக்கு தெரியாம தான் நான் உங்களை சந்திச்சுக்கிட்டு இருக்கேன். ஏன்னா அவங்க மட்டும் இல்லை, நானும் உங்களை சந்திக்கிறத அவங்க விரும்பல. அப்படி இருக்கும்போது எப்படி உங்க 2 பேரையும் சந்திக்க வைக்கிறதுன்னு தான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன். என்ன மாமா இப்படி சொல்லிட்டீங்க? நான் எப்படியாவது ரேவதியை சந்திச்சே ஆகணும் மாமா. உங்களை கையெடுத்து கெஞ்சி கேட்டுக்கிறேன் மாமா. அவளை எப்படியாவது சந்திக்க ஏற்பாடு பண்ணுங்க மாமா. நான் போயிட்டு பேசி பார்க்கறேன், இல்ல கையில கல்ல விழுந்து கெஞ்சி பார்க்கறேன். அப்படி அவ சம்மதிக்கலன்னா விட்டுற மாமா, உயிரை விட்டுறேன். மகேஷ், அதுக்கப்புறம் யார் நினைச்சாலும் என் சாவை தடுக்க முடியாது. அவ என் போடத்துல தான் முழிக்கணும். அவ என் போடத்துல தான் முழிக்கணும். மகேஷ் மகேஷ் என்னப்பா நீ? ஏப்பா மகேஷ் ஏதாவது பண்ணிக்க போறாப்பா. போ நீ கூடவே இரு, நான் ரேவதி சந்திக்க ஏதாவது ஏற்பாடு பண்றப்போ. சரி மாமா. மகேஷ், ஐயோ